ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 55 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜிராயா எப்பவும் போல் அவரோட ரிசர்ச் பார்த்துட்டு இருப்பார். இதை பார்க்குற நருட்டோ செம்ம டென்ஷன் ஆவான். அதுன்னு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா இல்லையான்னு கேட்பான். நீ உன் ட்ரைனிங்கை பாரு, நான் என் ரிசர்ச்சில் பிஸியாக இருக்கேன் அப்படின்றவார் ஜிராயா. இந்த தடவை நான் சமன் பண்ண போகிற ஃப்ராகை பார்த்து நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க, அது வீட்டளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமன் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பண்ணியிருப்பான்லேயே ஒரு குட்டி டேட் போல், அதே தான் இங்கேயும் சமன் பண்ணியிருப்பான். இப்படியே பண்ணிட்டு கண்டிப்பா நான் உன் ட்ரைனிங் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவாங்க. ஜிராயா வந்துட்டு உன் வாழ்க்கையை இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிற மாதிரி ட்ரைனிங் பண்றா அப்படின்பாரு. அப்படிதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சக்குரா வீட்டை காட்டுவாங்க. அவ வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சாஸ்கேவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா. மெயினா பாத்தீங்கன்னா சாஸ்கேக்கு அந்த கஸ்மாக் வந்ததுல இருந்து சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குராவோட அம்மா வந்துட்டு நீ எனக்கு கீழே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கத்துவாங்க. இந்த இடத்துல சக்குரா பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவா. அதே மாதிரி அவங்க அம்மாவும் சளைச்சவங்க கிடையாது, அவங்களும் வெறித்தனமா ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்ப நீ எப்பதான் ஃப்ரீயா இருப்பேங்க மேலும் கேட்பாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் இயர்னிங் எ ஃப்ளவர் ஃபுல் ஆஃப் ஹோப் அப்படிங்க இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோனாஹா கவுன்சில் நடந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெயின் கான்வோவே என்னவா இருக்கும்னா, கெக்கோவோட டெட் பாடி பாத்தீங்கன்னா இந்த கிக்கியோ கேசல்ல இருக்கும் இல்லையா, சோ அந்த விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இதுக்கு ஒரோச்சிமாரு காரணமா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆங்கோ சொல்லுவாங்க. கக்காஷி வந்துட்டு நீங்க டைரக்டா அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க, காபுட்டோ அவனோட ஸ்பை இருக்கான்ல, ஒரோச்சிமாரோட ஸ்பை காபுட்டோ, அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும், ஏன்னா அவனை ஸ்பை பண்றதுக்கு போய் சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. கக்காஷிக்கு முன்னாடி இருக்கிற சுனின் வந்துட்டு ஹொக்காகே கிட்ட இந்த சுனின் எக்ஸாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஒரோச்சிமாரு பின்னாடி போலாம், நம்ம அவனை ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு ஹொக்காகே வந்துட்டு அவன் தான் ஆங்கோ கிட்ட ஸ்ட்ராங்காவே டிஃபெண்ட் பண்ணிட்டானே, இந்த சுனின் எக்ஸாம் மட்டும் கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வயசான ஹோமுரா வந்துட்டு அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவனுக்குள்ள நம்மளோட லேண்ட்லாம் அழிக்கிறதுல ரொம்பவுமே தூசு மாதிரி, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அவனோட பவர் வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லுவாரு. ரெண்டாவது நம்ம மட்டுமா அவனை தேடிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட வில்லேஜஸ் தேடிட்டு தான் இருக்காங்க, ஏகப்பட்ட நேஷன்ஸுக்கு அவன் தேவைப்படுறாங்க, எப்படியும் அவன் கையில சிக்கனா செத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கவர் என்ன விஷயத்த சொல்லுவாருன்னா, ஒருவேளை ஒரோச்சிமாருவோட பவர் மேல ஆசைப்பட்டு நம்ம நேஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்க நமக்கு பீட்ரே பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவான். இதை கேட்ட கக்காஷி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த நிஞ்சாவாஸ்லயே இதே வேலையை தான் பண்ணாங்க, இவங்களோட அலையன்ஸ் ட்ரீட்டிங்கெல்லாம் வெறும் வாய் பேச்சா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட அந்த சுனிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆவாரு. இந்த இடத்துல ஒக்காகே வந்துட்டு இதெல்லாம் வெறும் சும்மா நம்ம சஸ்பீஷியஸா திங்க் பண்றது அவ்வளவுதான், அதை வந்து நம்ம டைரக்டா இப்படிதான் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளவி இருந்துட்டு நம்ம ஆன்பு பிளாக் ஆப்ஸை எல்லா திசைக்குமே அனுப்பிச்சிருக்கோம், எல்லா லேண்ட்லயும் போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல நம்ம எதிரி எதை எய்ம் பண்ணி இந்த வேலையை பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒக்காகே வந்துட்டு அது மட்டும் கிடையாது, நான் உங்க எல்லாத்தையுமே நம்புறேன், நேரம் வந்துச்சுன்னா நம்மளோட பவர் எல்லாத்தையுமே சேர்த்து வைப்போம், சண்டை போடுற தேவை இருந்தா சண்டை போடுவோம் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த டீம் 7 போட்டோ இருக்கு இல்லையா, சோ அதை பார்த்து வந்து சக்குரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா சாஸ்கேவை பார்த்து. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நருட்டோ வந்து இந்த சுனின் எக்ஸாம் அரேனாவை விட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா போய் சாஸ்கேவை பார்க்கலான்னு போவான் இல்லையா, ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்ணிக்க மாட்டாங்க. சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சக்குராவுக்கும் நடந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இங்க நின்று கவலைப்பட்டு இருக்கல ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புவா. போற வழியில சக்குரா வந்துட்டு பூக்கடை பார்த்துட்டு சரி நம்ம ஏதாவது போய் பூ வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு போவா. பாத்தீங்கன்னா ஈனோ இருப்பா, ஈனோவோட ஷாப் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈனோ வந்துட்டு கலாய்ப்பா, ஒரு ஃபுல்லா அவளுக்கு ஃப்ளவர் வாங்கக்கு அவளே வரதா எவ்வளவு கேவலம் அப்படின்ட்டு இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கேவை தான் பார்க்க போறோம்னு சொல்லக்கூடாது, நம்ம விஷயங்களை மறைக்கணும்ட்டு சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ஃப்ளவர் வாங்க வந்தேன்ட்டு பார்த்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈனோ கண்டுபிடிச்சிருவா, ஹாஸ்பிட்டல்ல போய் சாஸ்கேவை பார்க்கறதுக்கு தானே போற அப்படின்பா. இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே சம ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஈனோ வந்துட்டு அவங்க அம்மாட்ட நான் கொஞ்சம் வெளியே கிளம்பணுமா, நீங்க பாத்துக்கங்க கடையை அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஈனோ வந்துட்டு ஒரு ரெட் ஃப்ளவர் எடுப்பா, இதுதான் வந்து லவ்வோட சிம்பிள் அப்படின்ட்டு. சக்குரா வந்துட்டு பாத்தீங்கன்னா டேஃபடைல்ஸ் எடுப்பா. என்ன ரீசன்னாலேனா அதுதான் வந்து விண்டர்ல பிளாசம்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு காசு கொடுக்க போறியா இல்லையான்னு ஈனோ கேட்பா. அதுக்கு நான் எனக்கு 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பா. 2 யாருக்கு, அவனை எக்ஸ்ட்ராவை இம்ப்ரெஸ் பண்றக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ கேட்பா. அதுக்கு 1 சாஸ்கேக்கு இன்னொன்னு லீக் அப்படின்னு சொல்லுவா சக்குரா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈனோ அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில பயங்கரமா சோஜியோட சவுண்ட் கேட்டிருக்கும். என்னடான்னு
பார்த்தா ஆசுமா வந்துட்டு சோஜிக்கு வந்து இந்த பார்பிக்யூ ட்ரீட் கொடுப்பாரு. இதை பார்த்த ஈனோ வந்துட்டு டே சிக்கமாரு ஃபைனல் ரவுண்டுக்கு என்னடா ப்ரிப்பேர் பண்ணாம இங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவா. இல்ல ஆசுமா வந்து செமையா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, இது சும்மா சோஜியும் கலந்துக்கிறேன்னு சொன்னா அதே மாதிரி ஆசுமாட்ட ட்ரீட் கேட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிக்கமாருக்குள்ள என்ன விஷயங்கள் தோணும்னா நம்ம ஏன்டா இதுல வந்து முதல் சைன் பண்ணோம், எதுக்கு நம்ம இந்த சுனின் எக்ஸாம்ல கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இப்பெல்லாம் பேசாத, ஒவ்வொரு டீமும் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டுலாம் ஆசுமான் சக்குரா 2 பேருமே கத்துவாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நெஜி ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுவாங்க. டென்டன் வந்துட்டு என்னால இந்த அளவுக்கு கீப் அப் பண்ண முடியல, சாதாரண ஒரு மனுஷனால கண்டிப்பா இந்த லிமிட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெஜி வந்துட்டு என்னோட சக்கராவை வந்து நான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவான். இதுக்கப்புறமா டீம் குரோனாய் ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஷீனோவோட அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா அவனை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் கீபான் குரோனாய் இந்த வேலையை பண்ணுவாங்க. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஹினாட்டா ஓரமா நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 சாண்ட் சிப்ளிங்ஸையும் பக்கியையும் காட்டுவாங்க. இந்த 3 சாண்ட் சிப்ளிங்ஸ்ங்கிறது வேற யாரும் இல்ல, காரா, காங்குரோ அப்புறம் டமாரி. இவங்களோட இன்வேஷன் பிளானை சீக்கிரட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோவோட சமனிங் ஜுட்சு ட்ரைனிங்கை காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா திரும்ப நருட்டோ வந்து டேட் போல தான் கொண்டு வருவான். ஜிராயா பயங்கர காண்டாவாரு. இருந்தாலும் நருட்டோ இதுக்கு முன்னாடி வந்ததை விட இது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவான். இருந்தாலும் இது வெறும் டேட் போல் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு ஜிராயா. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. ஈனோ அப்புறம் பாத்தீங்கன்னா சக்குரா 2 பேருமே பாத்தீங்கன்னா விசிட் பண்றதுக்கு போயிருப்பாங்க இல்லையா. மேக்ஸிமம் நாங்க விசிட்டர்ஸை உள்ள விட மாட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கே ரூம் ஓபன் பண்ணுவாங்க. சாஸ்கேவே இருக்க மாட்டான், அதே மாதிரி அவனோட க்ளோத்ஸும் இருக்காது. இதுக்கப்புறமா அந்த நர்ஸ் வந்துட்டு சாஸ்கே இப்ப இருக்க கண்டிஷன்ல அவனால நடக்க கூட முடியாது, அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படின்ட்டு அலறிட்டு ஓடுவாங்க. இந்த இடத்துல சக்குராக்கு தோன்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வந்துட்டு கண்டிப்பா அவன் அந்த பவர் மேல ஆசைப்பட்டு எங்கிட்ட தேடி வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த திங்க் பண்ணுவா. சாஸ்கே எங்க தான் போய் தொலைஞ்சேன்னு நினைச்சிட்டு இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கக்காஷி வந்துட்டு கிளிஃப் கிளைம்பிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கக்காஷி அவரோட ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்டை பாத்தீங்கன்னா நல்லா ரோப் போட்டு கட்டி வச்சிருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவரால் அந்த கிரிப்பை வந்து பிடிக்க முடியாது, ரொம்பவுமே டயர்ட் ஆயிருவாரு. கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் கேட் ஓபன் பண்ணுவாரு. இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து ரீடைன் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. இந்த இடத்துல போய் மேல டாப் ஆஃப் த ராக்ல கை வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாஸ்கே இருப்பான். ஒரு வழியா நீ வந்துட்டியா அப்படின்னு பாரு கக்காஷி அவனை பார்த்து. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல காட்டுவாங்க. நீங்க லீயையும் பார்க்கணும் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் லீ ரூம் கூட்டிட்டு போவாங்க. பாத்தீங்கன்னா லீயும் இருக்க மாட்டான். அந்த நர்ஸ் பயங்கரமா ஓடி போய் பார்க்கும். பார்த்தா லீ ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். சிங்கிள் ஹேண்ட்ல 200 புஷ்அப்ஸ் எடுக்கணும், அப்படி என்னால முடியலனா நான் 100 ஸ்குவாட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா லீ இந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 புஷ்அப்ஸ் எடுத்திருப்பான். 191 எடுக்க போவான். இந்த இடத்துல அந்த நர்ஸ் வந்துட்டு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுன்னு போய் தொடுவாங்க. தயவு செஞ்சு என்ன தொடாதீங்க, என்ன தொல்லை பண்ணாதீங்க, என்னோட ட்ரைனிங் என்ன முடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி லீ கத்துவான். சக்குரா வந்துட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷாப்ல இன்னொன்று வந்து லீக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈனோ வந்துட்டு நீ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டையா அப்படின்னு சொல்லி கேட்பா. என்ன விஷயம்னு கேட்டா அந்த லீ வந்து காரா கூட ஃபைட் பண்ணிப்பான் இல்லையா. சேம் அந்த டைம்லேயே பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, இந்த பையனால இனிமேல் ஷினோபியா இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஈனோ இந்த இடத்துல சொல்லுவா. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா லீயோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட சாஸ்கே, நெஜி, காரா, நருட்டோ 4 பேத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே எக்ஸசைஸ் பண்ணுவான். கிட்டத்தட்ட 199 வந்துருவான். அந்த லாஸ்ட் 1 அவனால பண்ண முடியாது. உண்மையா சொல்லணும்னா அந்த பெயின்லாம் பாத்தீங்கன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவனுக்கு தான் அது ரொம்பவுமே புரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் லீயை பாத்துக்காங்கன்ட்டு அந்த நர்ஸ் போவாங்க. சரின்னு சொல்லிட்டு லீ பக்கத்துல போய் உட்காருவாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு ஏன் பசங்க மட்டும் இவ்வளோ தூரம் அவங்களே புஷ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ கிட்ட கேள்வியாப்பா. இந்த கேள்வியை ஏன் எங்கிட்ட கேட்குற, நான் ஒன்றும் பையன் இல்லை அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட சக்குரா வந்துட்டு சாரி அப்படின்பா. பசங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குரூவலாக தான் இருக்கும். ஏன்னா போற பக்கம் வர பக்கம் எல்லாத்துக்கிட்டையும் நம்மளை யாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறமா ஷிகமாருவோட ட்ரைனிங்கை காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஜி வந்துட்டு அவனோட ஹியூமன் போல்டர் ஃபார்ம்ல அடிக்கிறதுக்கு வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சக்கரை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஓடி போய் ஷிகமாரு ஒழிச்சுக்குவான். டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்பாரு ஆசுமா. ஷிகமாரு சொல்றது தான் எப்பவும் போல வாட்டர் ட்ராக் அப்படின்பா. இதை கேட்ட ஆசுமா வந்துட்டு சோஜி இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ண அப்படின்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீ கண்ணை முடிச்சு பார்ப்பான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேஃபடைல் ஃப்ளவர் இருக்கும், அதை பார்த்துட்டு இதை யார் கொண்டு வந்ததுன்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனோ அண்ட் சக்குரா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஈனோ வந்துட்டு நான் தேவையில்லாமல் இந்த ரோஸை கொண்டு வந்து அது வேஸ்டா போச்சு அப்படின்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த டேஃபடைல்ஸ் கொண்டு வந்ததும் வேஸ்டா போச்சுன்னு சக்குரா பேசிட்டு வருவாங்க. ஜிராயா பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்களை அதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த நாளை முடிச்சுக்கலாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்பாரு. இதை கேட்ட நருட்டோ செம காண்டாவான், ப்ரொட்டஸ்ட் பண்ணுவான். நீங்க காலையில வந்தன்னு தான் பேரு, எனக்கு ஒண்ணுமே சொல்லித்தரல அப்படின்பா. டேய் நானும் உன் கூட வந்ததுக்கே நீ எனக்கு நன்றியா இருக்கணும்டா அப்படின்பாரு. இதுக்கப்புறம் கிளம்பி போவாரு. சரி உங்களை நிக்க வைக்க என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரம் ஜுட்சு பண்ணுவான். கிட்டத்தட்ட டக்குனே முடிச்சிருவான். இதை பார்த்த ஜிராயா வந்துட்டு என்ன அவ்வளவுதானா அப்படின்பாரு. யோ உனக்கு நான் இந்த ஜுட்சு பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எப்படியே சமனிங் ஜுட்சு கத்துக்காது அப்படின்ட்டு சமனிங் ஜுட்சு பண்ணுவான். நான் சாதிச்சு
அடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துவான் நருட்டோ. இந்த இடத்துல ஜிராயாவோட ஃபேஸே வினோதமா தான் இருக்கும். என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே டேட்போல் தான் இருக்கும். நருட்டோ தான் வந்துட்டு சொல்லுவான், அதுக்கு பாருங்க கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, இப்பவே கை காது மூக்கெல்லாம் கொண்டு வரவே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாரு. ஏன் இப்படி எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குறீங்க, நான் ப்ராக்ரஸா வளர்ந்துட்டு இருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஜிராயா பயங்கரமா கதறுவாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、破れたラブレタ持って吸ったこらさ、破れかぶれのやぶ医者が